இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். And yes, இன்னைக்கு இந்த 50-50 கேம் ஷோல 50-50 ஆங்கர்ஸா நாங்க இருக்கிறது மட்டும் கிடையாது. இன்னைக்கு பியூட்டிஃபுல்லான நிறைய கப்பிள்ஸ் நம்ம கூட இந்த கேம் ஷோல கலந்துக்க போறாங்க. And it's time to welcome them. கூப்பிடலாமா? கண்டிப்பா கூப்பிடலாம். சோ முதலாவதாக வரப்போறவங்க வந்து இந்த மத்த 4 கப்பிள்ஸ்மே வந்து ரொம்ப ஃபேமஸ் தான். இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா, யூடியூப் எல்லாத்துலயுமே வந்து அவங்க பயங்கர ஃபேமஸ், பயங்கர ஃபேன் ஃபாலோயிங் இருக்காங்க. சோ முதலாவதாக வரப்போற கப்பிள் யார் அப்படின்னு பார்த்தா மோனா அண்ட் பேத்து. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கூட பேச போறோம். எக்ஸைட்டிங்கா நிறைய கேம்ஸா காத்துட்டு இருக்கு. பட் அது எல்லாத்துக்கும் பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய போடியம்க்கு போயிடலாம். அடுத்து வரப்போற அந்த கப்பிள், இங்க இருக்கிற எல்லா கப்பிளுமே வந்து செலிபிரிட்டி கப்பிள் தான். பட் இப்போ வரப்போறவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து பெரிய திரையில பார்த்து ரசிச்ச அந்த நடிகர் வர போறாரு. So let's welcome Kumki, Ashwin and Vidyashree. காந்த கண்ணழகு லுக்கு விட்டு கிக்கு ஏத்தும் முத்து பல்லழகு. இந்த ஷோக்கு வந்திருக்கீங்க, வெரி ஹாப்பி. சோ என்ன எதிர்பார்த்து வந்திருக்கேன்? ரெண்டு பியூட்டிஃபுல் ஹோஸ்ட் வேற நாங்க இருக்கோம். சோ வாட் டிட் யூ எக்ஸ்பெக்ட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். அதாவது வருஷத்தில் நாளே வந்து டிவியில் தெரிகிறோம், அதுவே ஒரு பெரிய ஒரு லைக் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸு. ஸோ என்ன மாதிரி ஆளுகளாக ஒரு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட் தான். இங்கே வர எல்லா கப்புள்ஸ்க்கும் இந்த வணக்கம் அண்ட் விஷஸ் ஹாப்பி நியூ இயர் 2020. Thank you so much for coming. ஸோ நீங்க உங்களுடைய போடியம்க்கு இதே எனர்ஜியோட போலாம். ஓகே, வைபா மங்களகரமா 2 கப்பல் வந்துட்டாங்க. அடுத்து வரப்போற கப்பல் யாரு? அடுத்த கப்பல் பாத்தீங்கன்னா ஒரு பவர் கப்பல்னு சொல்லலாம். பவர் கப்பலா? அது என்ன பவர் கப்பல்? பவர் கப்பல்னா இவங்களை பார்த்தாலே நமக்கு ஒரு பவர் வரும். நீ என்ன சொன்னேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ இன்ட்ரோ பண்ணு, அப்படியே நேயர்களுக்கு காட்டிடலாம். ஆமா, சோ எங்களுடைய பவர் கப்பல், லெட்ஸ் வெல்கம் அர்ஜுன் அண்ட் ஜீவிதா. பழகிக்கலாம் what's in name and your number girl. பழகிக்கலாம் what's in name and your number. பழகிக்கலாம் what's in name and your. ஓகே, சோ உங்க ரெண்டு பேரும் பாக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. நீங்க உங்களுடைய போடியம்க்கு போயிட்டீங்கன்னா நிறைய கேம்ஸ் விளையாட ஆரம்பிச்சிடலாம். Thank you. Thanks for coming. மூணு கப்பிள்ஸ் வந்துட்டாங்க. ஃபைனல் கப்பிள் யார் வரப்போறா? 3 கப்பலுமே எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வந்தாங்களோ அதே மாதிரி இவங்களும் பயங்கர எனர்ஜி பவர் பேக்கடா ரெடியா இருக்காங்க. So let's welcome the next couple, Surya and Bhavatarini. ஏமா பவதாரணி இவங்க கூடமா? எல்லா கப்பலுமே இங்க வந்த உடனே ஓகே பரவாயில்ல, நம்ம அஸ்வினும் வந்து இங்கதான் ஆடிட்டு இருந்தாரு காந்த கண்ணலைக்குன்னு. இவங்க பவதாரணி என்ன தெரியுமா சொன்னாங்க, நம்ம தனியாவே ஆடிடலாம், சேர்ந்துலாம் ஆட வேணான்றாங்க. ஏன் அந்த பயம்? எதனால இவங்க சேர்ந்து? இல்ல டான்ஸ் எதுவும் பிராக்டிஸ்லாம் பண்ணல, வந்து சொதப்பிட வேண்டாம். ஆல்ரெடி வீட்ல பிராக்டிஸ் பண்ணி சேர் கீர் ஏதோ உடைஞ்சிருக்கு. Thank you so much. சோ நீங்க உங்களுடைய போடியம்க்கு போயிடலாம். சோ இதெல்லாம் வச்சு எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்னு ஒரு பயங்கரமான டவுட் எனக்கு வருது. அவரும் சரி சமமா பேசுறாரு, மனசுல வலிக்குது. எல்லாருமே வந்து பயங்கர அப்படி பிளான் பண்ணி வந்துட்டாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்த கப்பல் இருக்காங்கல்ல, அவங்க வந்து வந்தோடனே நம்மள அந்த ரொமான்ஸ் எல்லாம் பண்ணி சிங்கிளா இருக்கிற என்ன வெறுப்பேத்தி, நான் அதுக்கப்புறம் மனசு தேத்திட்டேன், சரி இது கப்பல் ஷோ தான், இன்னும் 2 மணி நேரம் இங்கதான் இருக்க போறோம் அப்படின்னு. அந்த கப்பல் பார்த்தனா மாதிரி பயங்கரமா டான்ஸ் ஆனாரு. அவரோட மூவ்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா அக்கா புடிச்சுக்கோங்க, கை பிடிச்சுக்கோங்க.
நீங்க ரொம்ப அழகா பண்ணீங்க. ரொம்ப நல்ல ஒரு பரவாயில்ல couple ஆ பரவாயில்ல இருந்தது. பரவாயில்ல இந்த சைடு பார்த்தா இவர் வந்து ரிங்கா ரிங்கா ரோஸ் ஸ்டெப் போட்டு ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் இதுல பண்ணிட்டாரு. நம்ம அஸ்வின் தான் கியூட். ஒரு மாதிரி humble ஆ. காந்த கண்ணலிக்கு என்னைக்கு நீங்க என்ன திரும்பி பார்த்து ஆடுனீங்களோ கண்டிப்பா சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் இந்த ப்ரோக்ராம் பார்த்தாங்கன்னா என்ன கிளின்னு கிளிக்க போறாங்க. தேங்க்யூ ப்ரோ. செக்மெண்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி என்னங்கிறது நான் சொல்றேன். உங்க முன்னாடி வந்து தங்க காயின்ஸ் இருக்கு இல்லையா, சோ அதெல்லாம் உங்களுக்கு கிஃப்டா கொடுத்துருப்போம் நீங்க நினைச்சிருப்பீங்க. அதெல்லாம் கிடையாது. சோ என்னன்னா அதை பெட் பண்ணி தான் நீங்க விளையாட போறீங்க. சோ உங்களுக்கு ஈச் கப்பல் 20 காயின்ஸ் கொடுத்துருக்கோம். சோ ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் மினிமம் 5 காயின்ஸ் நீங்க வந்து பெட் பண்ணி விளையாடணும். சோ இதுல வின் பண்ற கப்பலுக்கு லூஸ் பண்ண கப்பல் வந்து எவ்வளவு பெட் பண்றாங்களோ அந்த காயின்ஸ் வந்து வின் பண்ண கப்பலுக்கு போக போகுது. சோ ஸ்டார்டிங்கே வந்து 20 காயின் பெட் பண்ணீங்கன்னா 20 காயின் நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா வின்னிங் கப்பலுக்கு போயிடும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய செக்மெண்டோட பேரு ட்ரூத் ஆர் டேர். நாங்க வந்து ஒரு சில கேள்விகளை வந்து இந்த அற்புதமான ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு வச்சிருக்கோம். சோ இதுல இருக்க क्वेश्चंसக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். இன் கேஸ் உங்களோட ஆன்சர் வந்து சாட்டிஸ்ஃபைங்கா இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேர் கொடுக்கப்படும். அது நீங்க பண்ணணும். அவ்வளவுதான், சிம்பிள். போயிடலாமா? அந்த டேர் எங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த செக்மெண்ட்ல வந்து நம்ம விளையாட போற அந்த கப்பல் மோனா அண்ட் பேத்து. நாங்களே வருவாங்க. எடுங்க. என்ன மேடம் வந்திருக்கு? What is the best gift you have ever received from me? ஆஹா, அற்புதமான அதாவது கேள்வி. பார்ட்னர் டேந்து. நான் இப்ப சொல்றேன் பாருங்க, அதை டிரான்ஸ்லேட் பண்றேன். இது வரைக்கும் உங்க பார்ட்னர் கொடுத்ததுல கேவலமான ஒரு கிஃப்ட். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு வாட்டி ஒஸ்ட் கிஃப்ட்னா பென்னு வாங்கி கொடுத்தேன் எக்ஸாமுக்கு. அதுதான். இப்போ கார்த்திக் வந்து தைரியமா நான் போய் கொஸ்டின் கொடுக்குறேன் அங்க வரைக்கும் போய் அங்க வந்து அவங்களுக்கு ஆஞ்சநேய மாதிரிலாம் நின்னாரு. நீங்க எதுவும் டேர் பண்ண வேண்டாம், அவருக்கு ஒரு டேர் கொடுத்துருவேன். எனக்கு என்ன டேர்? அவங்க கரெக்டா தானே சொல்லிருக்காங்க. தலைகீழ் நடக்க ஆன்சர் கரெக்டா விட்டுலாமா? சொல்லிட்டாங்க. தலைகீழ் கரெக்டா நடப்பீங்களா ப்ரோ? தலைகள் வேணாம் ப்ரோ, அது மட்டும் வேணாம். வேற அதே ஏதாவது bro. மாதிரி தாவி தாவி பேசிட்டு தாவி. நான் வேணா வாங்க. உங்க வீட்ல வந்து 2 பேர் வீட்லயும் பேசி சண்டை போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ வந்து ஆஞ்சநேயர் மாதிரி தாவி கொடுக்கணும். தாவி போய் அடுத்த கப்பல்ல கொடுத்தா போதும். ஓகே, இது ஆஞ்சநேயர் கேக்குமான்னு தெரியல. அனிமல்ஸ் பை சான்ஸ் இத பாத்தீங்கன்னா மங்கீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் கோவப்படாதீங்க. ஓகேவா? வரா மாதிரி. ஓகே, டேக் மை ஹார்ட். தேங்க் யூ மா. வச்சுக்கிறேன். இவ்வளவு Okay. வருஷத்துல கல்யாணி ஹார்ட் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. தேங்க் யூ மா. இது போதுமா எனக்கு? அடுத்த கேள்வி யார் எடுக்கிறாங்க? அதாவது வீட்லயே பேசிட்டு வந்திருக்காங்க. நான் அப்படிதான் எடுக்க போவேன், ஆனா நான் தான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எடுங்க. என்னதான் இருந்தாலும் அந்த மனசுதான் அதான். மனசுதான் கடவுள். இங்கே அண்ணன் மனசு வராங்க, அப்படிதாம்மா கொஞ்சம் இருக்கும். இப்படி நின்னுக்கோங்களேன். ஆ. இந்த கேட் போட்ட மாதிரி இப்படி இல்ல நின்னுட்டீங்கன்னா கொஞ்சம் இல்லங்க, எசவா இருக்கும். அண்ணன் மனசு ஒரு தங்கச்சிக்கு தான் புரியும். Okay. சீக்கிரம். ஆமா. என்ன கொஸ்டின் வந்திருக்கு ஆமா, உங்களுக்கு? என்ன இவ்வளவு பெரிய கொஸ்டினா இருக்கு? அது பெருசா ஃபாண்ட் மட்டும் பெருசா போட்டு பிரிண்ட் Is பண்ணிருக்கான். there something that you love a lot but you sacrificed for me? Just for me. சோ நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், உங்களுடைய காதலுக்காக, உங்க மனைவிக்காக நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ண விஷயம். பிடிச்ச விஷயம். ம். ஒரு ஹேர் கட் வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அது இன்ன வரையும் நான் வைக்கவே இல்லை. ஹேர் கட் வைக்க கூடாதுன்னு ஒரு மனைவி கண்டிஷன் போட்டு இப்பதான் நான் பாக்குறேன். இந்த- ஆக்சுவலி இந்த லுக்கே உங்களுக்கு நல்லா இருக்கு. அக்கா, நான் மனசை கல்லாக்கிட்டு ஒரு சொல்லுங்க, விஷயத்தை வேகமா பேசுறேன். வேகமா சொல்லுங்க. அந்த கப்பலுக்கு எப்படி நான் ஆஞ்சநேயர் மாதிரி இருந்தேனோ உங்களுக்கும் அதே மாதிரி நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க ஷோட் யாருக்குமே இன்ஜினியரா இருக்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு தான் அது ஏய், கடைசில அவர் வந்து சொல்ல மறந்துடுவாரு. எனக்கு தான் கடைசியில வந்து அது வேணையா முடியுது. வினையா முடியுது. அதான் முடியுது. ஆனா இப்ப வினையா முடிஞ்சது எனக்கு கிடையாது, உங்களுக்கு. ஐயோ, டேர் என்ன கொடுத்திருக்காங்க தெரியுமா? என்னது? நம்ம ப்ரோ இருக்காருல்ல, அவர் நம்ம கல்யாணிக்கு வந்து பிக்கப் லைன் சொல்லி Oh ப்ரொபோஸ் my பண்ணாங்க. god. ஏய் நீங்க என்ன 2 லைனா எவ்வளவு சொல்லிருக்கீங்க? இல்லங்க, என்ன ஓரளவு வச்சுக்கிட்டு பிக்கப் லைன் உடனே அது 2 லைன். அங்க போயிடுங்க, அப்படியே பிக்கப் லைன் சொல்லுங்க. அக்கா கவலைப்படாதீங்க, முடிச்சு வந்துதான் ஆகணும். அவன் பாத்து வந்து கூட இருந்து சதி பண்றீங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, எனக்கு ஒரு சாங் போடுங்க. நான் அப்படி திரும்புறேன், அப்போ ஒரு பிக்கப் லைன் சொல்றேன். ஒரு கருப்பு ரோஜா ஒரு கருப்பு தரை மீது நடந்து வருகிறது. பாத்தீங்களா, Okay. என்னோட கருப்பு ரோஜாவா வர்ணிச்சிருக்காரு. Dress கருப்பா இருந்தனால சொன்னேன். ஒண்ணு கவலைப்படாதீங்க. லாஸ்ட் டைம் வந்து ஒரு ரோஸ் வச்சு எனக்கு பத்தி ஏதாவது சொல்லுன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. ரோஸ் ரோஸ் ரோஸ்ன்ட்டு அங்க போய் கருப்பு ரோசா. கருப்பு ரோஜா. மேடம், எனக்கு இது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா எனக்கு ஹாப்பியா இல்ல. நம்ம கடைசியா உங்களுக்கு நீதி வாங்கி நான் தரேன் உங்களுக்கு நீதி. காரணம் ஓகேவா? இல்லைன்னா உங்களுக்கு தான் அந்த ஆ, ஒரு அதேதான். dare கொடுத்துருவேன். கண்டிப்பா. சும்மா அவங்க பிக்கப் லைன் கேட்டாங்க, நான் சொன்னேன். எனக்கு எத்தனை தடவை நான் உங்க- பிக்கப் லைன் கேட்டிருப்பேன். அதான் இவங்களுக்கு எல்லாம் தனுஷ் கட்டே கிடையாது, மொட்டை ராஜேந்திரன் கட்டு தான் இவங்க போடணும். இருக்கட்டும். இப்ப அடுத்த கப்பல் போயிடலாம். ரொம்ப ஹம்பிளா அப்படியே இப்படியே இருக்கீங்க. சோ உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்.
மேடம் வச்சிருக்கீங்க? Have you ever felt like வந்து வேற யாராவது மேரேஜ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இது வரைக்கும் இல்ல. அதாவது தோணுனது இல்லைன்னு சொல்லல, இதுவரை தோணுனது இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஷோ முடியற வரைக்கும் நீ பார்த்து நடந்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க அவங்க கிட்ட. அதான் மேடம், வாட் இஸ் த ரீசன்? அது மட்டும் கேட்டு போனோம். லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணோம். ஸோ ஆப்வியஸ்லி ரீசன் எதுவும் இல்ல. ரொம்ப clear-ஆ சொன்னீங்க. Thank you. ஒவ்வொரு கப்பலும் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவா வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. Okay. கடைசி கப்பல்ல நம்ம வந்து ட்ரூத் ஆர் டேர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிக்க போறோம். சோ நானே போயிடுறேன். சோ உங்களுக்கான கேள்வி என்ன வரப்போகுதுன்னு பார்க்கலாம். சோ இப்போ பவதாரணி எடுங்க, உங்களுக்கு என்ன சீட் வருதுன்னு பாப்போம். 1 minute மேடம். If you want translation help also I can do it. மா வேணாம்மா, அந்த டிரான்ஸ்லேஷன் மட்டும் பண்ணாதம்மா. பா நீ அவர் கொடுத்த டிரான்ஸ்லேஷன்ல பாவம் அக்கா பயந்துட்டாங்க. Do you like my partner's cooking? அவரை சொல்லுங்க, உன் குக்கிங் நல்லா இல்ல அப்படின்னு பொதுவா சொல்லுங்க. நல்லா சமைப்பாங்க. ஆனா ஆரம்பத்துல ரொம்பவே நல்லா சமைச்சாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு மூஞ்சி வீங்கிருச்சு. இருக்க முடியாத நிலைமையில ஆயிருக்கு. அதெல்லாம் உண்மை. சோ எஸ், தொடர்ந்து நம்ம கப்பல்ஸ்லாம் பயங்கர என்டர்டெய்னிங்கா இன்ட்ரெஸ்டிங்கா பல கேம்ஸ் விளையாடி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த முதல் செக்மெண்ட் இவ்ளோ அழகா விளையாடிட்டாங்க எல்லாருமே. சோ இதுக்கு அடுத்தபடியா இந்த செக்மெண்ட் என்ன, எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு. ஆமா, சோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் நம்ம கம்ஃபர்ட்டபிளா செட் பண்ணிட்டோம். சோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய செக்மெண்டோட பேரு அடிச்சு தூக்கு. இந்த செக்மெண்ட் பத்தி நாங்க சொல்றதுக்கு முன்னாடி, கேம் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா பெட் கட்டணும். as I said, உங்களுக்கு வந்து 20 காயின்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால வந்து இப்போ நாங்க வந்து 2 கப்பலை வந்து டுகெதர் மேட்ச் பண்ண போறோம். ஸோ உங்களுக்குள்ள நீங்க ஹையஸ்டா பெட் பண்ண போறீங்க. உங்களுக்கான செகண்ட்ஸ் கொடுக்க போறோம். டியூரேஷன் இஸ் கோயிங் டு பி 60 செகண்ட்ஸ். ஸோ அதுல வந்து யாரு வந்து அதிகமா பெட் பண்ணி கடைசியில வின் பண்றாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேம்குள்ள நம்ம போக போறோம். சோ இந்த அடிச்சு தூக்குல ஃபர்ஸ்ட் விளையாட போற அந்த கப்பல் எவ்வளவு பெட் பண்றாங்க அப்படின்றத வந்து கேட்டுடலாம். ஓகே. சோ மோனா அண்ட் பெத்து, நீங்க எவ்வளவு காயின் பெட் பண்ண போறீங்க? 5. 5. ஓகே, நைஸ். சோ நீங்க ஓகே 6. யா. ஓகே, 5 and 6 பெட் பண்ணிருக்காங்க. அடுத்த கப்பல் போடலாம். சோ அர்ஜுன் அண்ட் ஜீவிதா. அர்ஜுனா மட்டுமே, அவங்க அண்ணனை மட்டுமே ஞாபகம் வச்சிருக்காங்க. அண்ணன் யார் ஞாபகம்? அர்ஜுன் அண்ட் ஜீவிதா. சோ சொல்லுங்க, நீங்க எவ்வளவு பெட் பண்ண போறீங்க? 5 காயினுக்கு மேல ஒரு நயா பைசா கிடையாது. நீங்க நாங்க 5.5 காயின் வைக்கலாம். 5.5 காயினா? அது ஒண்ணு இல்ல, ஒய்ஃப் சாப்பிட்டாங்க. பாதி டார்க் சாக்லேட் சாப்பிட்டாங்க. சோ நேயர்களே, அது பாதி வச்சுக்கலாமா? அதெல்லாம் கணக்கே கிடையாதுங்க. 5.5 நான் ஏதாச்சும் கொடுக்க. சரி 6. சரி ஓகே 6. ஓகே, 5 and 6 and again 5 and 6. சோ இதுதான் இவங்க பெட் பண்ணிருக்காங்க. சோ இப்போ கேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய அதாவது ஹஸ்பண்ட்ஸ் எல்லாரும் வந்து பிளைண்ட் ஃபோல்டடா இருக்க போறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கான பாஸ்கெட்ஸ் நாங்க கொடுத்துருவோம். ஹஸ்பண்ட்ஸ் எல்லாரும் பிளைண்ட் தானே. அண்ட் ஃபியான்சிஸ் ஆர் வைஃப்ஸ் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய பார்ட்னர்ஸ் வந்து ஹெட்டால பலூன்ஸ் பால்ஸ் கொடுத்துருவோம். ஸோ அதை பீட் பண்ணி நீங்க உங்க ஹஸ்பண்டை கைட் பண்ணி அப்படியே அந்த பாஸ்கெட் குள்ள நீங்க போடணும். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேயா? டெய்லி வீட்ல என்ன பண்றீங்களோ அதை தான் இங்க வந்து ஒரு கேமா பண்ண போறோம். ஓகேவா? ஓகே. இதுல என்னன்னா அப்படியே சிம்பிளா பண்ண நீங்களா பண்ணி முடிச்சிடுவீங்கல்ல. அப்புறம் நாங்க என்ன பண்றோம், குறுக்கால வந்து இந்த கௌஷிக் வந்தா அந்த மாதிரி நாங்க பண்ண போறோம். ஓகே, சோ உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் இப்போ நீங்க வந்து 5 பெட் பண்ணிருக்கீங்க, நீங்க 6 பெட் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கான பலூன்ஸ் இங்க காத்துக்கிட்டு இருக்கு, பாஸ்கெட்ஸும் இருக்கு. சோ உங்களுக்கான இதுவும் ஆயுதமும் நாங்க கொடுத்துறோம். ஆமா. சோ உங்களை நாங்க சுத்தி ஒரு இடத்துல நிக்க வச்சிருவோம். நீங்க வந்து தட்டிட்டே போய் பலூன் அந்த பாஸ்கெட்ல போடணும். ஓகே. சோ இந்த அடிச்சு தூக்கோட டைமர் 60 செகண்ட்ஸ். சோ உங்களுக்கானது ஸ்டார்ட் ஆக போகுது. சோ இந்த அடிச்சு தூக்குல ஃபர்ஸ்ட் விளையாட போறது இட்ஸ் கோயிங் டு பி மோனா பெத்து வெர்சஸ் அஸ்வின் அண்ட் வித்யாஸ்ரீ. 3 2 1. ஆஜா ஒரு கோப்பத் பாத்து ரெண்டு பேரும் லெஃப்ட் ரைட் கை பிடிச்சு பரவாயில்ல, விழுந்தா கையில இருந்து எடுத்து போட்டுக்கலாம். போட்டாங்க. கால் இந்த கேம் கூடாது. அர்ஜுன் ப்ரோ, நீ முன்னாடி போங்க ப்ரோ. லைட்டா ஃப்ரண்ட் போங்க. அர்ஜுன் ஒரு யூட்டன் லெஃப்ட்க்கு. அவ்வளவுதான். அவர் அவங்க
5 4 3 2 1 வித்யாஸ்ரீ அண்ட் மோனா உண்மையிலே செமையான ஒரு பிளே சீரியஸா. ஆனா அஸ்வின் ப்ரோ நீங்க உங்க ஒய்ஃப் சொல்றது கூட கேட்கல. நான் என்ன சொன்னாலும் கேக்குறீங்க. லெஃப்ட் திரும்பினா லெஃப்ட், யூ டர்ன் பண்ணா யூ டர்ன். அவங்க ஒய்ஃப் அங்கதான் அப்படியே தள்ளி தள்ளி எடுத்துட்டு போறாங்க. யூ டர்ன் அஸ்வின் ப்ரோ கார்த்திக் சொல்லிட்டாரு இனிமே என்ன அப்படின்னு யூ டர்ன் போட்டாரு. அவ்வளவுதான். காந்த கண்ணழகி உங்களோட கண்ணு பார்த்து வந்து பயங்கரமா விழுந்திருக்காங்க. எனிவேஸ் குட் பிளே. சோ அடுத்த கப்பிள்ஸ் நம்ம கூப்பிட போறோம். சோ ப்ராப்பர்ட்டி அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாமா? Thank you so much மோனா and பேத்து and அஸ்வின் and வித்யாஸ்ரீ. சோ ஃபர்ஸ்ட் கப்பிளே வந்து 1-on-1 போட்டு பயங்கர டிராலாம் பண்ணிருக்காங்க. அடுத்த கப்பிள் வந்து இப்போ நம்ம கூப்பிட போறோம். இவங்க எப்படி விளையாட போறாங்க நம்ம பார்க்கணும். சோ லெட்ஸ் வெல்கம் அர்ஜுன் and ஜீவிதா. பரவாயில்லையே உனக்கு திட்டிக்கும் காந்தி, உனக்கு திட்டிக்கும். அதாவது கல்யாணி இன்னைக்கு வீட்டுக்கு போன உடனே அவளுடைய காலர் டியூன் என்னன்னா அர்ஜுனா அர்ஜுனா ரைட் அம்பு வீடும் அர்ஜுனா தான். வீட்டுல எல்லாம் முழிக்க போறாங்க. அவங்க நல்லா பண்றாங்களோ இல்லையோ நீங்க நல்லா நான் அடுத்து பண்றீங்க. வரேன். அப்படி எல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ண கூடாது. அடுத்து வரேன். அடுத்து ஒரு இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க கட்டி விடுங்க செருப்படியா வைக்காம. நீங்க அடுத்து கால பாத்துல நோ நோ டிஜே ஸ்டாப் ஸ்டாப். இதெல்லாம் தெரியல ப்ரோ. நீங்க கீழ உட்காரணும் ப்ரோ. நீங்க அந்த சரத்குமார் மாதிரி வேணாம் ப்ரோ, நீங்க கட்டி விடுங்க ப்ரோ முதல்ல. பாக்கெட் வச்சிட்டாங்க. அவ்வளவுதான். கொடுத்துரு வேண்டாம் வேண்டாம் இந்தாங்க உங்க ஹார்ட். இல்ல அவரு கொடுக்கல. அந்த ஹார்ட் உங்களுக்கு இல்ல. So let's welcome Surya and Bavadharani. சூப்பருங்க. Okay, so nice. ரெண்டு கப்பிள்ஸும் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவா தயாரா இருக்காங்க. ஆல்ரெடி அவங்க வந்து விளையாடி இருக்கனால உங்களுக்கு ஒரு ப்ளே இருக்கும். லைக் எப்படி விளையாடணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் மைண்ட்ல வச்சு நீ வேற கிளியரா ஏன் கேக்குற? விளையாடுங்க. நீ வந்து இங்க விளையாடுறத பாத்துட்டு அங்க ரெண்டு பேரும் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஏய் நீ விழுந்துராதடா, நீ அங்க போனேன்னா பாத்து போடா. சரியா? இவங்க ரெண்டு பேரும் தான் இங்க வந்துதான் ஒரு மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரி இருக்காங்க. So yes, ready-யா? ரெடி ஃபர்ஸ்ட் நம்ம பிளைண்ட் ஃபோல்ட கொடுத்துடலாம். Okay, so நான் உங்களை சுத்தி விட போறேன். கார்த்திக் அடிச்சு தூக்கு. சொல்றாங்க கை வைக்கலங்க கை வைக்கலங்க. கையில வச்சு கொடுத்துட்டீங்கன்னு. கையில வச்சு கொடுக்கல இப்படி தான். எஸ் 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 ப்ளீஸ் ஓபன். ஓகே சோ ரெண்டு கப்பலுமே அதாவது ஒரு கப்பல் நல்லா ஆடுனாங்க, இன்னொருத்தவங்களும் நல்லா ஆடுனாங்க. அவங்களும் நல்லா ஆடுனாங்க. என்னன்னு வச்சுக்கேன், இந்த டைரக்டர் வந்து அப்பவே இத கையில எடுக்க சொல்லிட்டாரு. என்ன கார்த்தி ஒரு நிமிஷம் அப்போல நான் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறாச்சு, நீங்க சுத்தமா கேட்கவே இல்ல. கேட்டீங்க என்ன நீங்க வின் பண்ணிட்டீங்க. இவரு பாருங்க கேட்டீங்கன்னா அந்த சைடு போயிட்டேன். பாலூன் இங்கனே விழுந்துச்சு. நான் உங்கள்ட்ட டுவர்ட்ஸ் ரைட்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் எவ்வளவு அழகா ஹெல்ப் பண்ண உங்களுக்கு தெரியல அர்ஜுன். நீங்க நேரா போய் கீழ விழுந்திருப்பீங்க. இன்னும் 2 ஸ்டெப் ரைட்ல வச்சிருந்தீங்கன்னா. ஆனா என்ன மேட்டர்னா ஜீவிதா ரொம்ப சாரி, நீங்க லாஸ்டா மட்டும் கை யூஸ் பண்ணிட்டீங்க. டைரக்டர் வந்து இந்த பாலூனை மட்டும் எடுத்து வச்சுக்க சொல்லிட்டாரு. இல்லனா எனக்கு பேமெண்ட் கிடையாதுன்னுட்டாரு. அதனால தயவு செஞ்சு ஓகே சோ இப்ப ரெண்டு கப்பலுமே எவ்வளவு பலூன்ஸ் போட்டுருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணிடலாம். கவுண்ட் பண்ணி பாத்துறலாம். அபௌட் டர்ன் அண்ணா அடுத்து திரும்ப 1 2 and 3. இவங்க ஜீவிதா அவர்கள் போட்ட கவுண்ட் வந்து 1. ஆக்சுவலா இன்னொன்னு போட்டாங்க, அது வந்து ஃபவுல் ஆயிடுச்சு. and Surya and Bavatarni ரெண்டு பேருமே சேர்ந்து 3 பலூன்ஸ் வந்து இது பண்ணிருக்காங்க. சோ end of the game obviously Surya and Bavatarni win பண்ணிருக்காங்க. சோ எல்லாருமே பெரிய கைத்தட்டல் கை. yeah very good show guys. இதுல என்னன்னா ஆல்ரெடி ரெண்டு கப்பல் வந்து ஃபர்ஸ்ட் விளையாடி இருந்தாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆன கப்பல். ஆமா சோ அவங்க வந்து டை வாங்குனனால அவங்க காயின்ஸ் அவங்கள்ட்ட தான் இருக்க போகுது. சோ ஒரு பிக் சேவியர் உங்களுக்கு. அதே மாதிரி அடுத்து நமக்காக அர்ஜுன் அண்ட் ஜீவிதாவும் சூர்யா அண்ட் பவதாரணியும் வந்து விளையாடினாங்க. அதுல அன்பார்ச்சுனேட்லி
அர்ஜுன் வந்து நான் சொல்றதை கேட்காதனாலும் அவங்க வந்து ஜீவா அன்பார்ச்சுனேட்லி நீங்க சொன்னதை நான் கேட்டதுனாலதான். ஹலோ அர்ஜுன் ஸ்டார்டிங்ல இருந்து அவ பேச கேட்டதுனால தான் இந்த லாஸ். அப்ப என் பேச்சு பொண்டாட்டியை நம்பி இருந்தீங்கன்னா உனக்கு லாபமா இருக்கும். இல்லம்மா, இது எல்லாமே நான் நல்ல பையனா பார்த்து தரேம்மா. நல்லா பண்ணீங்க கார்த்தி. சொல்ல நான் என்ன ஆசைப்படுறேன்னா நீங்களே உங்க கையால கொண்டு போய் நீங்க 5 ரூபா பெட் பண்ணிருந்தீங்க இல்லையா, 5 அது coin. அப்படியே அந்த கப்பில் கொடுக்கணும். ஓகே. So sad. வெரி சேட் அர்ஜுன். கெட்ட வாங்க. இது உங்களுக்கு ஸோ ரொம்பவே அழகா இருக்கிற எல்லா கப்புள்ஸும் இந்த பிளைண்ட் ஃபோல்ட் கேமை நம்ம சொன்னதை தாண்டி பண்ணி அசத்திட்டாங்க. ஒவ்வொரு செக்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸா நாங்க வந்து கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம வந்து யூஸ்வலா டெய்லி பண்ற ஒரு விஷயம் தான், சாப்பிட போறோம். ஆமா. ஆனா கொஞ்சம் வித்தியாசமா சாப்பிட போறோம். அப்படியா? ஆ, என்ன பண்ண போறோம்? சமோசாக்கு ஐஸ்கிரீம், குலாப் ஜாமுனுக்கு பானிபூரி, ஓகே. அந்த மாதிரி தயிர் சாதத்துக்கு பீஸா அப்படின்னு வியர்டஸ்ட் காம்பினேஷன் கொடுப்போம் நம்ம. ஓ. அந்த வியர்டஸ்ட் ஃபுட் காம்பினேஷனை இவங்க இப்ப சாப்பிட்டு அசத்த போறாங்க. சோ இப்போ நம்ம விளையாடக்கூடிய செக்மெண்டோட பேரு லஞ்ச் பிரேக். சோ எஸ், ஆல்ரெடி வந்து நம்ம கூட விளையாடின அந்த கப்பிள்ஸை கூப்பிடலாம். லெட்ஸ் வெல்கம் மோனா அண்ட் பெத்து. அஸ்வின் அண்ட் வித்யஸ்ரீ. ஸோ நம்ம வந்து முன்னாடி செக்மெண்ட்ல பார்த்த மாதிரி தான் பெட்டு கட்டணும். ஸோ எவ்வளோ பெட்டு கட்டுறீங்க, என்ன விவரம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதோடய நம்ம வந்து டிரெக்டா சேலஞ்சுக்குள்ள போயிடலாமே. நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்களேன். என்ன பெட்டு தைரியமா கட்டுங்க, நம்மளால அஸ்வின் முடியும். எவ்வளவு? 6. 6. 6ஆ? வாவ், ஆனா ஷூர் 6. ஷுவர் ஷாட். யுவராஜ் சிங் மோட்ல இருக்காரு நம்ம அஸ்வின். 6 கட்டி இருக்காரு பெட்டு. ஸோ இதுக்கு அடுத்தபடியா மோனா அண்ட் பெத்து எவ்வளோ? 7. 7 வேற வழி இல்ல. ஓகே ஓகே, சோ Okay. கேம்க்குள்ள போயிடலாமா? என்ன காம்பினேஷன் அது? பிஸ்கெட் வித் சாம்பார். Oh my வாவ், God. மோனா அண்ட் பேத்துக்கு வந்து சாஸ் பிளஸ் அல்வா வந்திருக்கு. நம்ம அஸ்வின் அண்ட் வித்யஸ்ரீக்கு வந்து பிஸ்கெட் பிளஸ் சாம்பார் வந்து. அதுவும் வந்து இந்த குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஓரியோ பிஸ்கெட் பிளஸ் சாம்பார். நீங்க வந்து இப்ப இந்த பிஸ்கெட் இருக்குல்ல, சாம்பாரை ஃபுல்லா அப்படியே முக்கி எடுத்து நீங்க வந்து இது பண்ணணும். அதே மாதிரி தான் நீங்களும் வந்து ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். ஓகேயா? and your time starts now. இந்தா நான் இல்ல நீ தான் சாப்பிட போற. சின்ன சின்ன பீசஸா தாங்க எடுக்கணும். மொத்தமா மிக்ஸ் பண்ண போட்டு மொத்தமா போட்டு மிக்ஸ் பண்ணு. அட பாவி டிஜே. ஆஹா, ஓஹோ, இங்க பாருங்க பேத்து, பேத்து வாமிட் வந்துரும். பொறுமையா சாப்பிடுங்க. டைம் இருக்கு நமக்கு, 30 செகண்ட்ஸ் இருக்கு. ஐயா அஸ்வின் ஐயா, ஃபுல் கான்ஃபிடன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. வாட் ஹேப்பன்? அவர் ஃபுல்லா அடிச்சிட்டாரு. இந்த முருங்கைக்காய் மாட்டிச்சு வாயில. வேற எதுவும் இல்ல. அதான், அதே இந்த ஓரியோ பிஸ்கெட் நடுவுல முருங்கைக்காய் கிரீம் நினைச்சு கடிச்சிருக்காரு. வேற ஒண்ணும் இல்ல. பல்லுக்கு நல்லா இருக்கும். முடிச்சிட்டீங்களா? மேக்ஸிமம் நல்லா இருக்கும். சாப்பிடு. So Mona and Faith வந்து ஆல்மோஸ்ட் முடிக்க போறாங்க. and your time is going to end. 7 6 5 4 3 2 1. இந்த குழந்தைங்களா ஜெல்லி சாப்பிடுவாங்க தெரியுமா? ஆமா. அந்த மாதிரி எடுத்து வாயில எல்லா அல்வாயும் இப்படி 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 இப்படின்னு போட்டாப்ல எல்லா அல்வாயும் சாப்பிட்டாப்ல. அதான் இப்போ என்னன்னா அஸ்வின், உங்களோட கஷ்டம் எனக்கு வந்து பயங்கரமா புரியுது. மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. சோ என்னன்னா அவர் வந்து சொன்னார் இந்த மாதிரி பயங்கரமான காம்போ அப்படின்னு. உங்க கையால உங்க காந்த கண்ணழகிக்கு அப்படியே நீங்க வந்து டிப் பண்ணி ஊட்டி விடணும். ஓகே, இதோ பண்றேன். அஸ்வின் நான் உன்னை இப்படி எல்லாம் பண்ணவே இல்ல. சூப்பர். நல்லா ஃபுல்லா அந்த கிரீம் எல்லாம் உள்ள ஊட்டி. அதெல்லாம் கிடையாதுப்பா. நான் காந்த கண்ணாடி வாங்க கார்த்தி. அப்ப ஒரு அல்வா எடுத்துட்டு வாங்கடா. ப்ரோ வா ப்ரோ, கம் ஆன் ப்ரோ, கார்த்திக் ப்ரோ. சரி, ஓகே. தடா பேசு. எப்படி இருக்கு? எப்படிமா இருக்கு? வா, அடி போடி. அதே மாதிரி இப்போ மோனா பேத்துராஜ் என்ன பண்ண போறீங்கன்னா அந்த ஓரியோ பிஸ்கெட்டை சாஸ்ல தொட்டு நம்மளுடைய காந்த கண்ணழகியான கல்யாணிக்கு ஊட்டி விட போறீங்க. வித்யா பண்ணி விடு. நீயும் ட்ரை பண்ணணும்ல. மோனா ஊட்டி விட்டோம். தர்ஷன், சரி மோனா மோனா மோனா. சாம்பாரா? சாசா சாம்பார் அவன் சாய்ஸ். சாம்பார் ரெண்டுமே ஏங்க சாம்பார் and சாஸ் ரெண்டுமே. சும்மாவா? அது எப்படி? பெண்கள்னா சும்மாவா? ஆண்களை விட வலிமையானவர்கள். Correct. சாப்பிடுங்க. உன்னால என்ன முடியுமோ அது பண்ணிட்டேன். மோனா இப்ப பாரு அவங்க வந்து இது ஆயிட்டாங்க. இல்ல அது வெறும் பிஸ்கெட் அது. இல்ல ஐயோ
இல்ல வெறும் No, பிஸ்கெட். no, வெறும் அது biscuit. வெறும் பிஸ்கெட். எத்தனை பேர் சாம்பார்ல பாருங்க. ஊத்தி. அதாவது மக்களே ஒரு இன்னசென்ட்டான கேர்ள எத்தனை பேர் சேர்ந்து கொடுமைப்படுத்துறாங்க. இது பாதி. கொஞ்சம் சாஸ் மாதிரி. தச்சி இப்போ மாமா நல்லா இருக்கும். சாப்பிடு. Come on, come on. Yeah! ஏய் என்னாச்சு? அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு. ஒண்ணும் ஆகல. டீப் பிரீத். உள்ள இறக்கணும். டீப் Come on. பிரீத். மனசு ஒருநிலைப்படுத்து. உங்களுக்கு பிடிச்ச யாரையாவது நினைச்சுக்கோ. ஓகேவா? என்னாச்சு? என்னது? பரவாயில்ல. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதைய கல்யாணி அன்பென்றாலே கல்யாணி இங்க போய் இதுல கண்டென்ட் இருக்கும். ஓகே சோ எனிவேஸ் thank you so much. ரொம்ப சிறப்பா செஞ்சீங்க. எங்களை உள்ள செய்யணும்னு கூப்பிட்டு. ஓகே சோ இப்போ இந்த லஞ்ச் பிரேக் உடைய இந்த ஃபர்ஸ்ட் கேம் வந்து இவங்க விளையாடிட்டாங்கல்ல. ஆமா. இதுல வந்து மோனா அண்ட் பேத்து வந்து பயங்கரமா விளையாடிட்டாங்க. நம்ம அஸ்வினும் வித்யஸ்ரீயும் 2 பிஸ்கெட் மட்டும் மிஸ் விட்டுட்டாங்க. பண்ணிட்டாங்க. அதை எங்களை வச்சு செஞ்சுட்டாங்க. சோ உங்களுடைய காயின்ஸ் வந்து 7 எவ்வளவு பெட் points. பண்ணீங்க? 7 6 அவங்க 7 பெட் பண்ணாங்க. சோ அந்த 6 காயின்ஸ் அப்படியே எடுத்துட்டு வாங்க பார்க்கலாம். எடுத்துட்டு வந்து அவங்கள்ட்ட கொடுங்க. காசு பணம் போன காசு போச்சு. ப்ரோ நல்ல மனசோட நல்லா இருக்கு ப்ரோ. அதாவது அவர் உண்மையா கொடுத்தா பரவாயில்ல. நல்ல மனசோட தான வச்சுக்க அப்படின்னு கொடுத்திருக்காரு. சோ சூப்பர் மோனா அண்ட் பேத்து செமையா விளையாண்டீங்க. சோ thank you so much மோனா பேத்து அண்ட் அஸ்வின் வித்யஸ்ரீ. ஓகே புரியல கலக்கு ஓகே சோ ஆல்ரெடி 2 கப்பிள்ஸ் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா கேம் விளையாடி இருக்காங்க. அடுத்து இன்னும் 2 கப்பிள்ஸ் கூப்பிட வேண்டிய நேரம். சோ லெட்ஸ் வெல்கம் அர்ஜுன் அண்ட் ஜீவிதா. சோ இவங்களை இங்க எதிர்க்க சூர்யா அண்ட் பவதாரணி அவர்களை வரவேற்கிறோம். வாங்க 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 வாங்க. சோ உங்க 2 டீமுக்காக என்ன வியர்டஸ்ட் காம்பினேஷன் இருக்குன்றத ஓபன் பண்ணி பார்த்தலாமா? ஆஹா அட பாவி. அதாவது 2 இட்லில மனசாட்சி இல்லாம வைக்கிறீங்க. இது 2 இட்லி ஓகேவா? இது என்னன்னு தெரியுமா? மைலோன்னு நினைக்கிறேன். மைலோவா? மைலோ டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அதாவது காஃபி அங்கேன்னு சொல்லலாம். இங்கே வந்து சொல்லலாம். அதாவது காஃபி சாஸ் இட்லி சூப்பர். ஓகே இந்த சைடு பாத்தீங்களா? ஒரு பக்கம் ஐஸ்கிரீம். அது அந்த கலக்கி நினைக்கிறேன். ஐஸ்கிரீம் உள்ள வந்து கொஞ்சம் சாஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா தெரியல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அப்பளம். பள்ளி சூப்பர். அப்பளத்தை வந்து பொரிச்சு போட்டு அப்படியே சாக்லேட் மில்க் ஷேக்ல ஓகே கவலைப்பட அர்ஜுன். அர்ஜுன் ஜிம்பாடி அர்ஜுன். எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க அப்புறம் நான் தான் ப்ளீஸ் சாப்பிடுற அர்ஜுன் மாதிரி யூ கேன் டு இட். இவங்களோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த செக்மெண்டோட பேர் லஞ்ச் பிரேக்னு வச்சிருந்தோம். இது அப்படி கிடையாது. இந்த செக்மெண்ட்ல யார் வாந்தி எடுப்பா யார் எடுக்க மாட்டா பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் நவ. 60 ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இருங்க கம் ஆன் யூ கேன் டு இட் அர்ஜுன். அதாவது சாப்பிடுறவங்க வாந்தி எடுக்கல, ஊட்டுறவங்க வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க. அர்ஜுன் you can do it. இல்ல அது நீங்க அந்த இட்லி முடிக்கணும். சாப்பிட்டா போதும். ஃபுல்லா டிப் பண்ணனும் அர்ஜுன். ஃபுல்லா டிப் பண்ணி கொடுக்கணும். Without idli, there is no chutney. Without chutney, there is no அதாவது கிரேம பிரிப்பேர் பண்ண எங்களுக்கே இருக்கு. ஆமா. ஐயோ. இது 30 seconds left. Arjun, come on, you can do it. Come on, சூர்யா முடிச்சுடா அப்பளத்தை. ஏய். வாவ். இன்னொரு 18, 17, 16, 15. 2 கப்பலும் வந்து இது எப்படி சாப்பிட்டாங்கன்னே தெரியல. அதுக்கே ஒரு உற்சாகமான கைத்தறல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சீரியஸா வெரி குட் ஸ்போர்ட் கைஸ். உண்மையிலே கல்யாணி இது வந்து இதுல இந்த கேம் விளையாடின எல்லாருமே வின்னர் தான். Of ஆனா course. இருந்தாலும் இந்த செக்மெண்ட்ல யார் வின்னர்னு பார்க்கணும். சோ இவங்க வந்து கொஞ்சம் ஏர்லியரா முடிச்சிட்டாங்க அப்படிங்கறனால இவங்க வந்து வின் பண்ணிருக்காங்க. பட் இவங்களுமே ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்தாங்க. சோ சூப்பர். சோ நீங்க எவ்வளவு பாயிண்ட் சொல்லிருந்தீங்க? 6 பாயிண்ட் அப்படிங்க. ஓகே சோ உங்கள்ட்ட எவ்வளவு காயின்ஸ் இருக்கு? மோனான் பேத்ராஜ் எவ்வளவு? 26. 26 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகே சோ சூர்யா அண்ட் பவதாரணி உங்கள்ட்ட இருக்க காயின்ஸ் 31. 31. So Ashwin and Vidyashree உங்ககிட்ட இருக்க பாயிண்ட்ஸ் 13. 13. ஓகே And யார் Arjun. பெற்ற மகனோ இவன் யார் பெற்ற. ஆமா அர்ஜுன் அண்ட் ஜீவிதா உங்கள்ட்ட எவ்வளவு காயின்ஸ் இருக்கு? 9. 9. ஓகே கை தட்டுங்க அதுக்கும். டெஃபினட்டா தட்டுறேங்க. தட்டுங்க. சோ எஸ் இந்த கேம் உடைய பேரு மேக்கப் பண்றோம்.
இது முக்கியமா என்னன்னா உங்களுக்காக எல்இடியில வந்து நிறைய கெட்டப்ஸ் வந்து வடிவேல் சார் போட்டது வரப்போகுது. பட் முக்கியமான குறிப்பு என்னன்னா வெறும் 10 செகண்ட்ஸ்க்கு தான் வந்து அந்த கெட்டப் இருக்கும். ஸோ அதை அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி நீங்க மேக்கப் பண்ணணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மூன் வாக் கூட நீங்க பண்ணலாம். ஓகே, ஸோ 4 கப்பலுமே ஓப்பன் பெட் கட்ட போறீங்க. ஸோ இதுல என்ன உங்களுக்கு சேலஞ்ச் அப்படின்னா 10 செகண்ட்ஸ் எல்இடியில வருது இல்லையா, அதுக்கப்புறம் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆகும்போது லோயஸ்ட் கவுண்ட்ல யாரு ஓரளவுக்கு மேட்ச் பண்ற மாதிரி மேக்கப் பண்றாங்க, அந்த கெட்டப் கொண்டு வராங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கப்பல் மோனா அண்ட் பேத்து எவ்வளவு பெட் கட்டுறீங்க? 5. ஸோ மோனா அண்ட் பேத்து 5. ஸோ அர்ஜுன் அண்ட் ஜீவிதா 9. 9 பெட் கட்டுறீங்களா? அவ்வளவுதான் போதுங்க, அவ்வளவுதாங்க, கேம் முடிஞ்சுல, அவ்வளவுதான், எடுத்துங்க எல்லாத்தையும். ஸோ அடுத்தபடியா சூர்யா அண்ட் பவதாரணி நீங்க 5. 5. ஓகே, அஸ்வின் அண்ட் வித்யாஸ்ரீ 4. 4. ஓகே, சோ 5 4 9 இப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்கான கவுண்ட்ஸ்ல வந்து பெட் கட்டிருக்காங்க. எங்க ஒரு நிமிஷம் யார் என்ன பெட் கட்டினாங்கன்னு சொல்லு. இவங்க 5 அவங்க 9, இவங்க 5 இவங்க 4. எப்படி? கல்யாணி மேஜிக் ஷோ. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஃபர்ஸ்ட் நம்ம யாரை கூப்பிடுறோம்? கார்த்தி. என்ன பண்ணுறா? அழகா இருக்கு. கையை காணும் மேல 3 செகண்ட்ஸ் இருக்கு, ஜாலியா பண்ணு. 7 6 5 4 3 2 1 and your time starts now. ஓ, கிரிகாலன்ல வந்து கிரி மட்டும் தான் வந்திருக்காப்ல, காலன் வரல. ஓ, இது அவுக்குறதா? ஓகே ஓகே, சோ உங்களுடைய டைம் வந்து முடிஞ்சிருச்சு. பட் ஆனா இட்ஸ் a great shot. ஒரு நல்ல கைதல் கொடுத்தலாம் அந்த சூப்பர் கப்பலுக்கு. சூப்பர். சோ இந்த செக்மெண்ட் முடியற வரைக்கும் நீங்க அதே கெட்டப்ல இருந்தா நல்லா இருக்கும்னு ஆடியன்ஸ் விருப்பப்படுறாங்க. அதே கெட்டப்போட உங்க போடியம்க்கு போங்க. வெல் பிளேட் சூர்யா அண்ட் பவதாரணி. சூர்யா அண்ட் பவதாரணி சூப்பரா பண்ணிட்டாங்க. சோ அதனை தொடர்ந்து அஸ்வின் அண்ட் வித்யாஸ்ரீ அவர்களை வரவேற்கிறோம். வாங்க வாங்க. சோ உங்களுக்கான பிக்சர் இந்த LED. சோ நல்லா பாத்துக்கோங்க. ஓகே, அஸ்வின் அண்ட் வித்யாஸ்ரீக்கான இமேஜ் பார்த்தாச்சு. Yes. நம்ம ரசிச்ச நாய் சேகரை ரீக்ரியேட் பண்ண போறாங்க. சோ யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. நீங்க இந்த பிங்க் எல்லாம் போடவே இல்லையே. ஷால் இது இதெல்லாம் போடலையே நீங்க. பனியன்லாம் போடலையா நீங்க? பனியன் தான் இருக்கு. ஆனா உங்க ஹேர் ஸ்டைல கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கு. எனக்கு இன்னும் இதான்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெஸ்லாம் கூட ஏங்க 3 2 1 முடிந்து விட்டது. சோ அஸ்வின் அண்ட் வித்யாஸ்ரீயோட டைம் முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல என்னன்னா நீங்க வந்து அந்த சென்டர் கேமராவை பார்த்து திரும்பி நாய் சேகர் அப்படின்னு சொல்லணும். ஆக்ஷன். நாய் சேகர். ஓ, சூப்பர் 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 சூப்பர். சோ இதே கெட்டப் போட நீங்க அப்படியே உங்களுடைய போடியம் போக நினைக்கிறேன். Thank you bro. சூப்பர் ப்ரோ. சோ அடுத்ததாக லெட்ஸ் வெல்கம் அர்ஜுன் அண்ட் ஜீவிதா. ஓகே ஓகே, சோ உங்களுடைய போட்டோ LED ல வரப்போகுது. the 10 seconds for you. ஆஹா. Okay, so your time starts now. பாத்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கரெக்டா போடுறீங்க. பழக்க தோசமா? பழக்க தோசம் சொல்றீங்க. என்ன பண்றாங்க? வாவ்.
டேரக்டர் ஐயா இதுல லாக் இல்ல, இது என் மேல தப்பு இல்ல. அதாவது பரவாயில்ல, நீங்க கட்டின வரைக்கும் போதுமா, இப்படியே நீங்க ரேம்ப் வாக் வரணும்னு நம்ம டைரக்டர் விருப்பப்படுறாரு. நீ கட்டு சேல மடிப்புல நான் போனேண்டி ஓ இரும்பு செம்பட நிறகிடுப்புல கிறங்கி போனேண்டி நீ கட்டு சேல மடிப்புல நான் கசங்கி போனேண்டி. இந்த அற்புதமான கேமை விளையாட நம்மளுடைய லாஸ்ட் கப்பலா இருக்கிறவங்க மோனா அண்ட் பெத்து அவர்களை வரவேற்கிறோம். Wow. So your time starts now. 2, 1, Listen. time's up. Okay. Wow. எல்லாரும் பெரிய கைத்தட்டல் கொடுத்தலாம். இதுக்கு மேல So இந்த கொடுத்த 60 செகண்ட்ல அதுவும் வடிவேல் சாருடைய உமன் கேரக்டர் அந்த கெட்டப்ப பயங்கரமா போட்டாங்க. So இதுக்கு அடுத்தபடியா என்னுடைய நேரம் வந்துருச்சு. பட்டனை போடுங்க முதல்ல. கப்பல்ஸுமே வந்து பயங்கரமா விளையாடுறதுனால இப்ப யார் வின்னர், யார் வந்து ஓகேஷா பண்ணாங்க, இல்ல யார் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணாங்கன்னு சொல்றதே கஷ்டமா இருக்கு இல்லையா? செக்மெண்ட் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தோம்ல, ஆமா. ஒருத்தர் நல்லா பண்ணா மத்த 3 பேருடைய பாயிண்ட்ஸ் அப்படியே கொடுத்துடலான்னு. இப்போ என்ன ஒரு சிக்கலான விஷயம் நடந்து போச்சுன்னா, நம்ம அர்ஜுன் ஜீவிதா அவங்களுடைய டீமும் நம்ம மோனா மோனா பேத்ராஜோட டீமும் ஆன் டைம்ல கரெக்டா அந்த கெட்டப் வந்து போட்டாங்க. சோ அவங்க 2 பேருமே டைல இருக்காங்க. And அதே மாதிரி இந்த மத்த 2 சைடு team, அவங்க இவங்க 2 கப்பல்ஸுமே நீங்களுமே வந்து நல்லா ப்ளே பண்ணிருந்தீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சோ பட் ஆனா கொடுத்த டைம்ல ஓரளவுக்கு வந்து மேட்ச் பண்ணல அப்படிங்கிற காரணத்தினால் மட்டுமே உங்களுடைய காயின்ஸ் உங்களுக்கு எக்ஸாக்ட்டா ஆப்போசிட்டா இருக்கவங்களுக்கு நீங்க போய் கொடுக்க போறீங்க. ஓகே. ஃபுல்லா எடுத்துங்க ப்ரோ. ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே. எட்டனா இருந்தா எட்டு அர்ஜுன் ஜெயிச்சிட்டோம். அர்ஜுன் நம்ம ப்ரோ கமான் ஜீவிதாக்கா நம்ம ஜெயிச்சிட்டோம். பத்தனா இருந்தா சூப்பர். சோ அதே மாதிரி மோனா அண்ட் பேத்ராஜுக்கு நம்ம அஸ்வின் அண்ட் வித்யாஸ்ரீ பெட் பண்ண காயின்ஸ் கொடுக்க போறாங்க. எவ்வளவு பெட் பண்ணீங்க? 4. சோ உங்களுடைய அந்த காயின்ஸை நம்ம மோனா பேத்ராஜ்க்கு கொடுத்துருங்க. So sad. It's okay. சரி, வாவ். So Mona and Bethu உங்கள்ட்ட இருக்கக்கூடிய காயின்ஸோட கவுண்ட் 30 coins. 30 30 coins. coins. சோ அடுத்தபடியாக அர்ஜுன் அண்ட் ஜீவிதா உங்கள்ட்ட இருக்கக்கூடிய காயின்ஸ் 14 coins. 14 காயின்ஸ். Okay. Surya and Bavadarni 26. 26. Okay. வாவ். சோ அடுத்தபடியாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அஸ்வின் அண்ட் வித்யாஸ்ரீ உங்ககிட்ட இருக்கிற பாயிண்ட்ஸ் 9. சூப்பர் Oh, சூப்பர் okay. சூப்பர் Nice. சூப்பர் சூப்பர். 3, 2, 1. And the winner is Mona and Pethu. Mona and Pethu நீங்க வின் பண்ணிருக்கீங்க அந்த 50-50ல. and உங்களுக்கான சாஷ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சோ மாறி மாறி நீங்களே போட்டு அந்த வின்னிங் மொமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணலாம். சூப்பர். இந்த நியூ இயரை மோனா அண்ட் பெத்து ஒரு வெற்றியோட ஆரம்பிக்கிறாங்க.
வின்னர் மோனான் பேத்துக்கு பெரிய கைத்தட்டல்கள். நீங்க எல்லாரும் இங்க வந்துருங்க. ஆமா. நம்ம எல்லாரும் ஒரு ஃபேமிலியா பயங்கரமா டான்ஸ் ஆடி இந்த நியூ இயர் ஸ்பெஷல் 50-50 பயங்கர கோலாகலமா முடிச்சிடலாம். சோ கல்யாணி, இந்த ஸ்டெப்போடையே நம்ம இந்த நியூ இயர் வந்து முடிச்சிடலாம். இந்த ப்ரோக்ராமுக்கு அடுத்தபடியாக ஜெயா டிவில இதே மாதிரி ஒரு என்டர்டெய்னிங்கான ப்ரோக்ராம்ல நம்ம வரோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கார்த்திக் ராமுதரையான். நான் உங்க விஜய் கல்யாணி. So see you guys. எல்லாருமே happy new